ஹலோ, உங்களோட ஆத்மா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கா? சரி, ஓகே. உங்களோட ஆத்மா கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டீங்க. அப்போ உங்களோட குழந்தையோட ஆத்மாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களா? இங்கே மேலேருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. நீங்க தானே அது? நீங்க தானே அது? அவங்களே தான் நம்மளை வந்து கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. யாரை எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. அவங்க போய் பார்ப்போம். இந்த பேர் கூப்பிட்டு போகிறாங்க. இந்த பேர் எக்காந்து விட்டு பயத்தை வெளியே காட்டாத, சரியா? இல்லை, அது பயப்படல. ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து அப்பப்போ வந்து ஒரு மெம்பரை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாண்டி வந்துருக்கிறாரு. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இவரும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தார், எப்போ ப்ரோ என்னை கூப்பிட்டு போவீங்க, எப்போ கூப்பிட்டு போவீங்கன்னு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ உள்ளே வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ போட்டுட்டு இருந்த வீடியோவில் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட்டு டைம் இப்போது நான் நேரில் இந்த லொக்கேஷனில் வந்திருக்கேன். இந்த லொக்கேஷனில் வரும்போதே கையில் அப்படி ஒரு மாதிரி சிலுத்து ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமாக பயமாக இருக்குண்ணே. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபேமிலியில் வீட்டில் வந்துட்டு இந்த சின்ன சின்ன வயசுலேருந்து வீடியோஸ் காமிச்சு இந்த சும்மா அந்த அங்கே போனால் இங்கே போனால் பயம் இருக்கும், பேய் இருக்கும், இப்படி சொல்லி தான் இது பண்ணிருந்தாங்க. ஆனால் இப்போது நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்க போகிறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். இருக்கா என்னன்னு தெரியல, நான் நம்பலை. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஓகே ட்ரை பண்ணிக்கிறார். ஸோ நான் அப்போவே சொன்னேன், ஸ்பூக்கி ஃபேமிலிலேருந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு வெல்கம் பண்ணிவிடுவோம். ஆனால் அதே டைமிங்கில் அவருக்கு வந்து ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணலான்னு சொல்லி நம்ம கௌதம் பிளான் பண்ணிட்டாரு. அது என்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை பாருங்கள். கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலியிலேருந்து வரவங்களுக்கு நான் ஒரு டாஸ்க் வந்து ஆல்ரெடி நான் செட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அண்டு இவருமே வந்து பார்த்திங்கன்னா பேயின்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையான்றது அந்த ஒரு கொஸ்டின் மார்க்லேயே தான் இருந்தார். என்கிட்ட பேசினப்ப அப்பத்துலேருந்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இங்கே ஸ்பாட்டுக்கு வர்ற வரைக்கும் அதே கேள்வி தான் கேட்டார். அதாவது பேய் இருக்கா இல்லையா, பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, நம்பலாமா நம்பப்படாதா, இது எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும்னு தெரிஞ்சு தான் நம்ம ஸ்பூக்கி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த டாஸ்க்கை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். என்ன டாஸ்க்? சவுண்ட் கேட்குதுங்க. அது ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. அது அப்படி தான் கேட்கும். வெல்கம் பண்ணிக்கிறது. எஸ், மாதிரி இருக்கு. ஆமாம், ஸ்பூக்கி ஃபேமிலியில் வந்திருக்கனால உங்களை ஃபஸ்ட் டைமாக வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ கைஸ், இப்போ என்ன டாஸ்க்னு சொல்லிடுறோம் ப்ரோ. நீங்கள் இப்போ உள்ளே போகிறீங்க, நீங்கள் தனியாக தான் போக போகிறீங்க. நீங்கள் கையில் வந்து கோப்ரோ மட்டும் எடுத்துட்டு போறோம். தனியா தான் போறாரா? ஏன்னா இந்த இடத்த நான் ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். செம்ம டாஸ்க் அப்போ. ஆமா. ஸோ வந்து இவர் ரொம்ப நேரம்லாம் வந்து நான் தனியாக விட போகிறது கிடையாது. கொஞ்ச நேரம் தான் இவர் வந்து போயிட்டு கடகடன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரணும். எதுக்காக இந்த டாஸ்க்னா, அந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணணும்னு சொல்லி இவருமே வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு இன்ஸ்டாலையும் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ ஒரு வாட்டியாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் வரேன், எனக்கும் அந்த ஃபீல் ஹாரர் ஃபீலை வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி இருக்குன்றதை நான் நேரில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே சேம் கொஸ்டினை தான் இவருமே என்கிட்ட கேட்டிருந்தாரு. அதனால தான் இந்த டாஸ்க்கை வந்து நான் அப்பயே வந்து நான் முடிவு பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ அதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. அண்ட் வந்து நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். இவர் என்னடா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்தவரை வந்து தனியாக உள்ளார விட்டீங்கன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வெளியே தான் இருக்க போகிறோம். இவர் மட்டும் உள்ளே போக போகிறாரு. என்ன நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வித்தின் செகண்டில் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு இவரை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவோம். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேங்களா? நீங்களும் எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போவே ஒரு மாதிரி பயமா இருக்கு. நீங்கள் எதுவுமே உரி பண்ணிக்க வேண்டாம். சரியா? ரிலாக்ஸாக உள்ளே போகிறீங்க. அங்கங்கே இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும், அங்கங்கே சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ அதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணுறீங்க, முடிஞ்சால் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. அதுலேயும் வேற இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அதான் இன்னும் பயமா இருக்கு ரொம்ப. ஆக்சுவலாக கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழு அமாவாசை. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிச்சுவல் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாசுவோட வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து ஒரு ரிச்சுவல் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க. யாரோ ரிச்சுவல் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நடக்கும்னா பௌர்ணமி டைம்லையோ இல்லைனா வந்து மேக்ஸிமம் 99% வந்து அமாவாசையில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 99% வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையை தான் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது வந்து இன்றைக்கி நடந்திருக்கா பார்க்குறதுக்காக தான் நாங்கள் 3 பேரும் இன்றைக்கி வந்திருக்கோம். அண்டு இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், எதுக்காக வந்திருக்கோன்றதை சொல்லிட்டேன். ஆனால் இந்த சேலஞ்ச் விஷயத்தை மட்டும் அவர்கிட்ட சொல்லலை. ஸோ இப்போ தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்குன்றதுக்காக அதை ரிவீல் பண்ணாமல் இருந்தேன். இப்போ தான் ரிவீல் பண்ணுறேன். சரி ப்ரோ, ஆல் த பெஸ்ட். ஆக்சுவலாக பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சேஃப்டி திங்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கத்தில் எதுவுமே வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் வந்து அதோட இருக்கிற ப்ரெசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறோம் உள்ளே. ப்ரோ நீங்கள் தைரியமாக போங்க, எதுவுமே பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் வந்து நாங்கள் 2 பேரும் டக்குன்னு உள்ளே வந்துடுவோம். சரியா? நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஆனில் ரெக்கார்டிங்கில் ஆனில் தான் இருக்குது. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஆனால போங்க 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 ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, தைரியமாக போங்க. சரி, அங்கே மேலே ஏதோ இந்த உருவம் நிற்கிற மாதிரி இல்லை? எனக்கும் அப்படிதான் அது தோணிட்டு இருந்தது. ஆனால் அது உருவமாக மரத்தோட நிழலான்றதா எனக்கும் சார் இல்லை இல்லை இல்லை, ஏதோ பிளாக் ஷேடோ நிற்கிற மாதிரி தான் இருக்குது சார். அங்கே மேலே தானே? அங்கே. ஹலோ, ஐயோ நாய், ஐயோ நாயெல்லாம் வருதுங்க. யாரும் இருக்கீங்களா? ஏன்னா அவருக்கு பேய் வந்து இல்லைன்ட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. பேய் இருக்கா இல்லையான்னு அந்த டவுட்லேயே தான் இருக்கிறாரு. அவர் வந்து தைரியமாக இருக்கிறவர் தான் கொஞ்சம் குழந்தைருப்பாரு, அவர் உள்ளே போயிடுவார். கைஸ் இந்த என்டையர் ஏரியா கவர் ஆகிற மாதிரி இங்கே நைட் விஷனும் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்கோம். ஹலோ, இங்கே சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே யாரும் நடந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுப்போ. அதுதான் நானும் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம் தெரியுது தானே? ஆமாம் ஆமாம் அதோ டக்குன்னு வந்து நிற்கிது பாரு. நம்மளே தான் பார்க்குறோம். ஆனால் அவனுக்கு கீழே சவுண்டு கேட்குது சார். சவுண்டு கேட்குது, உள்ளதான் மூவ் ஆகிறாரு. ஒரு 5 மினிட்ஸ் பார்க்கலாம். கைஸ் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே தெளிவாக வந்து ஒரு உருவம் தெரியுது. ஐயோ, எனக்கு தனியாக அனுப்பிச்சு விட்டாங்க. ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்லாம் கேட்குது. இங்கே இப்போ ஏதோ இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான சவுண்ட் மட்டும் கேட்குது. நான் உங்களை சும்மா பார்க்க தான் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வீடியோக்கு வந்திருக்கேன். உங்களை பார்க்க முடியுமா நேரில்? சவுண்ட்லாம் கேட்குது. நான் சும்மா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நேரில் வந்து உங்களை பார்க்க முடியுமா? இது வரைக்கும் எனக்கு நான் பார்த்தது இல்லை. கல்லாம் விழுவுது. நான் எதுவும் உங்களை பண்ணல, சும்மா பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஏதோ நேரில் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. சும்மா ஆல்ரெடி அனுபவம் இருக்குப்பா இந்த இடத்தோட கொடுமை. முடியலடா எப்பா, உங்களுக்கு மட்டும் இல்லையா?
எக்ஸ்ட்ரீம் தான். ஏய் oh my god போச்சு bro. சரி உள்ள போயிடலாமா? அது மேலே தான் இருக்கு. இல்லை அவர் ஒரு வாட்டியாவது அவர் oh my god. இங்கே மேலேருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. நான் மேலே வரேன். எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. ஒரு டைம் மட்டும் உங்களை நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். என்னை எதுவும் அட்டாக் பண்ணாதீங்க. ரொம்ப பயமாக இருக்கு. ஆனால் ஓகே தான் போல இருக்கு. ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தைரியமாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார மேலே தான் வரான். ஆமாம் லைட்டு தெரிஞ்சு பாருங்கள். இப்படி தான் படிக்கிட்டு தான் ஏறுறாரு. ஆக்சுவலி இந்த இதில் வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அதனால தான் கொஞ்சம் பயப்படாமல் இதில் போயிட்டுருக்கேன். அதில் மண்ணெல்லாம் கீழே தான் இருக்காங்க. பாண்டி ஓகேவா? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை நான் அதை கொஞ்சம் சவுண்ட் தான் கேட்குது. ஆனால் இப்போ நான் பார்த்துக்கிறேண்ணா. சரி ஓகேப்பா. அக்கா டிஃப்ரெண்ட் சவுண்ட்லாம் கேட்கு. ஓகேண்ணா. அவன் அண்ணாலாம் கீழே இருக்கனால தான் கொஞ்சம் எதுவும் பயப்படாமல் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு ஹார்ட் பீட்டில் ரொம்ப துடிக்குதுங்க. இந்த ரூம்குள்ளேருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. அக்கா இருக்கீங்களா? போகிறதுக்கே பயமாக இருக்கு. யாரு அப்படின்னு கேட்குறான். யாரு? அழுகுற வாய்ஸ் கேட்குது. அதுதான் சொல்கிறேன், அழுகுறாங்க. அவர் அண்ணனை கூப்பிட்ட மாதிரி இருக்குது. இல்லை யாருன்னு தான் கேட்குறான். அமைதியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக போயிட்டு உள்ளே போயிட்டு எவ்வளோ நேரம் இருக்கும்ப்பா? அழுவாரீங்க. யார் அழுவுறீங்க? யார் நீங்கள்? ஏன் அழுவுறீங்க? யார் நீங்கள்? என்னடாச்சு? என்னடாச்சு? எங்கடா மேலே ஏதோ இருக்குண்ணா. மேலே ஏதோ உருவம் பார்த்தேண்ணே. அங்கே ஏதோ நிற்கிது. இங்கேயா? தெளிவாக பார்த்துட்டியா? மாதிரி பிளாக் கலரில் ஒரு பேச்சு வர மாட்டேதுண்ணா. சரி வா வெளில வாபஸ் வெளில பயம். முன்னாடி நீ பார்த்தீங்களா? சரி வாங்க ஃபர்ஸ்ட் அவன் கூல் டவுன் பண்ணுவோம். வெளில போங்க பயம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. போங்க நீங்கள் போனதை பார்த்தோன்னா தைரியமாக போயிட்டீங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நம்புறீங்களா? இருக்குண்ணா. நான் நீங்கள் தைரியமாக போயிட்டீங்க. சரி முடிச்சுட்டு வந்துருக்கேன்னு பார்த்தேன். நான் அப்படியே ஏதோ சவுண்ட்லாம் கேட்குதுண்ணா. சார் உங்கள் பாண்டில் ஏதோ உடஞ்சி விழுந்துருச்சு. சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. உனக்கு ஓகே தானே? நார்மலாக இருக்குல்ல? நான் வரலண்ணே. உள்ள நான் வர மாட்டேன். இல்லை உள்ள ஆனால் பார்த்துட்டியா உருவத்தை? கோபுரில் இதில் கேமரா இருக்குண்ணா. ஃபுல்லாக இருக்குன்னு தெரில. ஆனால் ஒரு உருவம் அப்படியே அங்கே இந்த சைடு நிற்கிதுண்ணா. நான் வர மாட்டேன். சரி ஓகே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கு. நிற்கிதுண்ணா அந்த சைடு. நான் இந்த உள்ளே போனேன். அங்கேயே ஏதோ சவுண்டு வரும். அழுகிற சவுண்டு ஏதோ தூக்கடிப்பா. கண்ணாடிப்பா. வேணாம் நான் போவேன். இல்லை அதுதான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் இப்போ. சரியா நீ இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்க. வா வந்து கவனிக்கிறோம். தண்ணி கொடுங்க. ஃபஸ்ட்டு வாங்க தண்ணி கொடுங்க. ரிலாக்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுண்ணா ரொம்ப. வேணாண்ணே வீட்டுக்கு போயிடுவோம். சரி அது எப்படி இருந்து பார்த்தீங்க? அது எதுவும்
ஒரு மாதிரி பிளாக்காக ஃபுல்லாக ஒரு உடம்பு ஃபுல்லாகவே எரிஞ்ச மாதிரி இருக்குண்ணா. இங்கேருந்து இங்கே முடிக்க முடி வந்துட்டு சொல்லுவது எதுவும் பிள்ளை சிரிக்கு ஒரு மாதிரி சிலுக்குதுண்ணா. வேணாம் வீட்டுக்கு போயிடுவோண்ணா. எப்போதும் பார்த்தது நான் நம்பிட்டேன். ஐயோப்பா இல்லை ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் தண்ணியை குடிச்சு ரிலாக்ஸ் பண்ணீங்கனாலே ஒரு தடவை பார்த்துட்டீங்கல்ல, ஒரு தடவை பார்த்துட்டீங்கல்ல, இல்லை போதுன்றதுக்குல ஒரு தடவை பார்த்துட்டீங்கல்ல, பார்த்துட்டேன். அவ்வளோதான். பயப்படக்கூடாது அவ்வளோதான், முடிஞ்சு. ஹலோ, சவுண்ட்லாம் கேட்குதுண்ணா. கேட்குது. வா 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 பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் 3 பேர் உள்ளே வரோம். உன்னால் முடிஞ்சா இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா? நானும் உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். ஹலோ, உன்னை நான் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். சரியா? சவுண்ட்லாம் கேட்குதுண்ணா. அதான் சொன்னேன் வேணா பயமாக இருக்குண்ணா. அக்கறாத ஓகேவா? நீ நீ பயத்தை வெளியே காட்டினாதான் அது வந்து பார்த்தோன்னா உன்னை வந்து பார்த்தோன்னா டிஸ்டர்ப் பண்ணும். நீ தைரியமாக இரு. வர்றப்ப எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தியோ அதே ஸ்ட்ராங்கோட இப்பயும் இரு. சரியா? நீ பயப்படாத. ஏய் நீதானா? இங்க இருந்தது அப்ப இங்க இருந்ததுயா? இருடா, ஒன்றும் இல்லைடா, கூல்டா, ரிலாக்ஸாக இருங்களா? அதே பாரு, ஒரே ஒரு நிமிஷம் ரிலாக்ஸாக இருங்க. 2 பேருமே ரிலாக்ஸாக இருங்களா, அமைதியாக இருங்க. இவ்வளோ கத்துனீங்கன்னா அதோட வாய்ஸு நம்மளுக்கு கேப்சரே ஆகாது. சரியா? நானும் இப்போ அங்கே தானே பார்த்தேன், உள்ளார நின்றுட்டு இருந்ததுடா. அது உள்ள நின்றுட்டு இருந்தது சார். இப்போ சரி வாங்க வாங்க, நீங்கள் அவனை உள்ள நடுவில் விடுங்க. ஹலோ, நீ எங்கே இருக்கிற தெரிஞ்சுக்கலாமா? நீ பயப்படாதடா, சொன்னா கேள்றா. நீ பயப்படாத. பேரு நீ இவ்வளோ பயத்தை வெளியே காட்டினா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா அது உன்னை பொசஸ் தான் பண்ணும். சரியா? நீ இவ்வளோ ஆமாம் வீட்டுக்கு போகலாம். இதுக்கு மேலே ஓகே, ப்ளீஸ் நீ வந்து ரிலாக்ஸாக இரு. ரிலாக்ஸாக இருந்தனா நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும். சரியா? ஓகேண்ணா. சரி, ஏதோ சவுண்ட்லாம் கேட்குங்க. அக்கா, இங்கே பார்த்தா அதுக்குள்ள நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா, புரியுதா? உனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு. சரியா? இப்போதான் இங்கே கிடைச்சு அதுக்குள்ள இங்கே சுற்றி தான் நடக்குது. அது சரி, மறுபடியும் ஏதோ ஒரு நடந்துருக்கு. பயப்படாத. டிஃப்ரெண்ட் சவுண்ட் கேட்குதுண்ணா. அண்ணே என்ன மாதிரி இருக்குண்ணா. இதை பாருங்க, நீங்கள் இப்போ என் கூட தான் இருக்கீங்க. நீங்கள் பதறாதீங்க, பதட்டத்தை வெளியே கொண்டு வராதீங்க. போதும், ஓகேவா? ரிலாக்ஸாக இருங்க. இதெல்லாம் அங்கங்கே சவுண்டு கேட்குதுண்ணா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நீங்கள் இப்போ மேலே கேட்டுச்சு, அதுக்குள்ள கீழே கேட்குதுண்ணா. இந்த பாரு, சவுண்ட்லாம் கேட்குது. பயமாக
டேய் இருடா நீ பயப்படாதடா சொன்னா கேளுடா. பிடிக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்புறம் உங்களுக்கு தூக்கிட்டு போயிடும். பேரு பயமாகல பேரு அப்படின்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளில கிளம்பிடுறியா நீ? வெள்ளையும் வந்து அட்டாக் பண்ணிட்டா. வெளில எவ்வளவு தூரம் போகணும்னு உனக்கு தெரியும்ல. வெளியும் உன்னால நிக்க முடியாது சரியா? நீ நான் அதனால தான் சொல்றேன். கூட தான் நிக்கிறீங்க. பேரு நீ கூட சேர்ந்து என் கூட வந்து கரெக்டாக நீ வந்து கோஆப்ரேட் பண்ணனா யாருக்கும் எதுவுமே ஆகாது. இப்போ நீ பண்றனால கண்டிப்பா உனக்கும் ஆபத்து, கூட இருக்கவங்களுக்கும் ஆபத்து. சவுண்ட்லாம் கேட்குதுண்ணா. அது கேட்கட்டும். நான் எப்படி வந்து பார்த்தா உன்னை வெளியே விட முடியும்? இப்போ நான் உன்னை கூட கூட்டு போகிறதுக்கான காரணமே அதுதான். உனக்கு எதுவுமே ஆகாது. நீ வந்து பார்த்தோன்னா இந்த பதட்டத்தை மட்டும் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடு சரியா? கம்மி பண்ணிட்டாலே அதால் வந்து உன்னை வந்து பொசஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதிரி மென்டல் ஸ்டேட்டில் இருந்தால் கண்டிப்பாக அது உன்னை பொசஸ் பண்ணிடும். ஓகேவா? இது ஆபத்து. ரிலாக்ஸ் ஆயிரு. சரி ரைட். அதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணி ஆகணும். இந்த புடவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே. ஏன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியுதா ஒரு பெட்ஷீட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சாரீ வந்து பார்த்திங்கன்னா கிடக்கு. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அப்நார்மலாக வந்து ஏதோ ஒரு பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்து ரேப் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா பண்ண மாதிரி இருக்குது இல்லை? கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு இன்சிடென்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா இது வந்து ரீசெண்டாக நடந்த மாதிரி எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஃபீலாக இருக்குது இந்த இடத்துல இது. ஏன்னா இல்லைனா வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நீட்டுக்கு வந்து ஒரு பொண்ணோட நீட்டாக கிடக்குது. ஏன்னா இப்போ சப்போஸ் யாராவது எடுத்துகிட்டு வந்து இங்கே ட்ரிங்க் பண்ண வரவங்களோ இல்லை சம்திங் எதுக்காக வர்றவங்களோ போட்டு படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே சரியா? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட்டிகிட்டு இருக்க புடவையை வந்து பார்த்தீங்கன்னா உருவி இழுத்த மாதிரி தான் இருக்குது இது. இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியலையே. நீதானா கா? வாங்க நாள் போகலாம். ஹலோ, இப்போ நான் இங்கே உன்னை பார்த்தேன், நீ தானே அது? எங்கள் முன்னாடி வர முடியுமா? பின்னாடியே பண்றாங்க வரான்னு சொல்லல. அது வரட்டும் வாங்க. நீ எங்களை ஃபாலோ பண்ணுறன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் என்னது இது? இந்த இடத்த எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க சரி இல்லைங்களா? இது தானே சம்திங் அந்த ட்ரக்கு கஞ்சாவா? கஞ்சா அடிக்கிறது சார். ஆமாம். இந்த மாதிரி வரவங்களாம் நீ அலோவ் பண்ணுவ, எங்களை நீ அலோவ் பண்ண மாட்டியா? உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தானே வந்திருக்கோம். நாங்கள் ஏதோ தப்பு பண்ணுறதுக்காக வந்தோம். உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள்கிட்ட வந்து இவ்வளோ கோவத்தை காட்டுற, இந்த இடத்துக்கு எவ்வளோ பேர் வந்து எவ்வளோ இல்லீகல் பண்ணிட்டு போகிறாங்க, அவங்கள்ட்டலாம் உன்னால் எதுவும் பண்ண முடியலையா? சொல்ல ட்ரை பண்றாங்களா? ஒருவேளை கீழே அந்த சாரி பார்த்தோமே அது அந்த பொண்ணோட இதாக இருக்குமா இப்போ பண்ணுறவங்க கோவமாக இருக்கிறவங்க? ஆமாம். இப்போ ரெண்டாவது இங்கேயும் பாருங்க ரொம்ப மோசமானதாக இருக்குது. ஆமாம். இன்னும் என்னென்ன இருக்குன்னு தெரியாது. ஒரு அது அப்படி எதனா ஒன்று ஆகிட்டு கூட ஒரு வேளை உங்ககிட்ட எதாவது கன்வே பண்ண ட்ரை பண்ணலாம். பயமா இருக்குண்ணா. ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்னவோ. ஆனால் அது இவ்வளோ மோசம் பண்ணக்கூடாது. இல்லை, ஆனால் எனக்கு இப்போ ஒரு டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு டவுசிங் ராடில் வந்து இங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டுருவோமா? அதுக்கு அவங்க கூலாகணுமே. அவங்க கூலே ஆக மாட்டாங்களே. தூக்கி மண்ணில் என்ன போட்டாங்கன்னா அதுக்கு எதனா பண்ணுங்க. நடக்கிறாங்களா? எனக்கு இங்கே யாரும் அழுகுறாங்க. கேட்குதா இல்லையா உனக்கு? கேட்குதுண்ணா. இங்கே நடக்கிற சவுண்டு கேட்குது, இந்த செல் யாரும் அழுகுற சவுண்டு கேட்குது. இப்போ எங்களை யார் டைவர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே யாராவது ஆள் இருக்கீங்களா?
இப்படிலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்னாச்சு? ஆல்ரெடி அதை அட்டாக் பண்ணுற மூடில் தான் இருக்கு. ஜாக்கிரதையாகவே இருக்கு. பார்த்து காலில் வெளில ஏறி போய் ஷூ தான் போட்டு பத்திரமா வாங்கிட்டாங்க. ஏய் என்னப்பா இந்த இடத்த இவ்வளோ கன்றாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. எவ்வளோ பியர் பாட்டில்ஸ் இங்கே கிடந்து. சரி தெரியுதா? ஏய் எதுக்காக அழுவுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுவுறீங்க? ஹலோ, உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். கேட்குதா நாங்கள் பேசுறது? ஏய் எதுக்காக அழுவுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுவுறீங்க? ஹலோ, உங்களுக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். கேக்குதா நாங்க பேசுறது? இப்படி போகுது. ஏன்னா இவங்க அழுகுறாங்க, இன்னொருத்தவங்க அடிக்கிறாங்க. ஆமா, அக்ரெசிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, பண்ணிட்டு அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா பேச ட்ரை பண்ணலாம். அப்படியே இல்லாமல் பேசணும்னா அடிதான் வரும் நம்மளுக்கு. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்பெல்லு ஒன்று இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுற ஸ்பெல்லு. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு லைட் அவுட்டில் தான் அதை பண்ணணும். இவர் தூக்கி போயிடும். இல்லை, நம்ம எல்லாருமே 3 பேரும் ஒன்றா கையை கோத்துக்கிட்டு தான் வந்து பண்ணி ஆகணும். அது ஏற்கனவே நிறைய அட்டாக் பண்ணி இவர் இப்படி பயந்துட்டு தான் தூக்கி போயிடும். கண்டிப்பாக வந்து எதுவும் பண்ணாது. நம்ம 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு பண்ணக்கூடியது தான். கொஞ்சம் தைரியமாக தான் உண்டு. ஆமாம், பயமாக நினச்சி ட்ரை பண்ணுறேன். ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா அது இப்படி இவ்வளோ தூரம் வந்து விட்டுட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பேசுறது வந்ததே வேஸ்ட்டாக போயிடும். நான் சொன்ன பின்னாடி வந்துட்டு இருக்கேன். பார்த்தவங்க. ஹலோ, நாங்கள் உன் கூட பேசணும்னு நினைக்கிறோம். என் கூட பேச முடியுமா உன்னால்? லாஸ்ட்டாக ஒரே ஒரு வாட்டி உன்கிட்ட கேட்குறேன். ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, என் கூட நீ பேசுறதுக்கு ரெடினா மறுபடியும் 1 more டைம் அந்த நாக் சவுண்ட் வந்து பண்ண முடியுமா? சரி, பேச ட்ரை பண்ணுதா இல்லை வேற எதுக்கு ட்ரை பண்ணுதா? நீ எங்கள் கூட பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறனா மறுபடியும் அதே நாக் சவுண்டை எங்களுக்கு பண்ணி காட்ட முடியுமா? இது அக்செப்ட் இல்லை, நீங்கள் சொன்ன ஸ்பெல் பண்ணுங்க. சரி ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ண போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெல்லை யூஸ் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா எங்களுக்கு எங்களோட உயிர் முக்கியம், எங்க கூட வந்திருக்கவங்களோட உயிர் முக்கியம் எனக்கு. நீ ஆல்ரெடி இறந்துட்ட. அது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. உன் கூட வந்து பார்த்தோன்னா பேசுறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். என்னாச்சு? உன் கூட வந்து பேசுறதுக்காக நான் பாண்டி பாடி 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 நில்றா. ஏய் நில்றா பாண்டி. எங்க வருது? அங்க போறா சார். ஐயோ அங்க இறங்கி
சைடில் அந்த சைடில் போகிறோம். அப்பத்துலேருந்து சொன்னேன் பைக்லாதரான்னு. அண்ணே கல்லு யாரு அது யாரு? நான் வீட்டுக்கு போயிட வேணாம் அண்ணே. சவுண்டு சரிதான் ஒன்றா பார்த்து ஏ பாண்டி பாண்டி என்னடா ஆச்சு? என்னாச்சுடா? எதுக்கு நீ கூட இருந்த? எதுக்கு நீ கூட இருந்தாங்க? இந்த எதுக்கு துரத்திட்டு வந்துச்சுண்ணா? துரத்திட்டு வந்துச்சு? அங்கே எதுவுமே இல்லைடா. நீங்கள் எதாவது பார்த்தீங்களாங்க? வந்துச்சுண்ணா பார்த்தேன். நான் சொன்னேன்ல அவரை தெரிஞ்சு அவரை ப்ரொசஸ் பண்ண ட்ரை பண்ணி தான் நினைக்கிறேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி பயந்து விடக்கூடாது, ரொம்ப இது மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொன்னேன். ஏய் இதோ பேர் நான் அப்போதுலேருந்து சொன்னது அதுதான். வா கிளம்பலாம் வா வெளில போயிடலாம் வாடா நம்ம கிளம்புவோம். எதோடா அங்கே எதுவுமே இல்லைடா தெரியலடா. உன் கண்ணுக்கு தெரியுதா? கட்டு காணுமேடா. இங்கே பாரு லைட் அடிச்சு தான்டா காட்டுறா. இல்ல 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 சரி அவன் ஏதோ பண்ணுது. இதுக்கு மேல அவன் கூப்பிட்டு தூக்குங்க அவன் போயிடலாம். பார்க்காத நீ அதை பார்க்காது. இரு நான் சொல்றது கண்ட்ரோல் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆயிரு அமைதியாரு. ஓகேவா? ரிலாக்ஸ் ஆயிரு. ஓகே அது நிற்கட்டும். அது நின்னாலும் உன் பக்கத்தில் வர முடியாது சரியா? இதபர் நான் சொல்கிறது தெளிவாக கேட்கும். அது நின்னாலும் சரி உன் பக்கத்தில் அதால் வர முடியவே முடியாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதனால் உன் பக்கத்தில் வர முடிஞ்சிருந்தா உன்னை அட்டாக் பண்ண முடிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு உன்னை அட்டாக் பண்ணியிருக்கணும் சரியா? ஆனால் இங்கே வரைக்கும் வந்துச்சுன்னா அது ஆனால் உனக்கு தொட முடியாதுடா. உங்ககிட்ட பேக்கில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இது இருக்குடா. நீ ஏன் அதை யோசிக்க மாட்டேற? இப்போ இவ்வளோ தூரம் வந்துச்சுன்னு சொல்கிறல்ல, உன்னை அட்டாக் பண்ணியிருக்கணும்ல. அட்டாக் பண்ணிச்சா? இல்லை இங்கே வரைக்கும் வந்துருச்சு. நான் பார்த்து பயமுறுத்த தான் ட்ரை பயமுறுத்திருக்குது. ஆமாம். அவர் ஏன் பண்ணல தெரியுமா? உள்ள இருக்கு பண்ணல. ஆனால் இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்கள் சொன்னீங்க அப்பயே அவர்கிட்ட மேலே இந்த மாதிரி ஆகாதா பண்ணாத பயப்படாத உன்னை கண்டிப்பாக எதனா பிரச்சனை பண்ணணும். நடந்துச்சு. இதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. ஆனால் இவர் எப்படியே விட்டு ஆபத்து தூக்குங்க அவரை. ஆமாம் சரி வா. நீ அது ஒன்றுமே பண்ண இடவே நான் சொல்கிறேன். உனக்கு தைரியம் கொடுக்குறேன். வா ஏந்திரா. வா ஏந்திரு வா. இங்கே நிற்குதா? போயிடுச்சு தானே? வா சொல்கிறது நீ முன்னாடி போ. அது பார்த்தோன்னா உன் பக்கத்துலேயே வர. சரி வா. இவன் ரொம்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக பயந்தனால அவனை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ரொம்பவே அக்ரெசிவாக இது நடந்துக்கிட்டு இருந்தால ஏற்கனவே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தப்போ நிறைய பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சில சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா சில பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம் மந்திரம் பண்ணி. ஸோ அது இருக்கிறனால அவனை எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் ஃபஸ்ட் டைமாக இதை ஃபேஸ் பண்ணுறனால அவனுக்கு அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஓகேவா? நீ தைரியமாக இரு. ஏன்னா இவ்வளோ தூரம் கிட்டக்கு வந்தது ஏன் உன்னை ஒன்றுமே பண்ண முடியல? ரொம்ப கிட்ட வந்துச்சுன்னா ஒரு மாதிரி. அதுதான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண அங்கே பார்த்தேன் ஃபஸ்ட்டு பார்த்தலண்ணா. அதே மாதிரி அந்த மூஞ்சி ஃபுல்லாக எரிஞ்சு அதே மாதிரி ஆச்சு சார்.
வீட்டுக்கு போகிறானே அது கூட பரவாயில்ல. அங்கே போய் அந்த மூலையில் அது ஒரு தொட்டிட்டு வந்துச்சு. போய் அந்த மூளைக்கிட்ட நிற்கிறேன். அந்த செவத்துலேருந்து அப்படியே கீழே வந்துட்டு வீட்டுன்னு ஒரு நிமிஷம் மேலே போயிட்டு மேலேருந்து ஏதோ கீழே விழுது. நீங்கள் அது என்ன வந்துச்சுன்னு தெரியல. ஏதோ செங்கல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் கல் என்னென்ன விழுந்துச்சு. நீங்கள் அது வந்துச்சு. கேமரா ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. ஆச்சு ரெக்கார்டு தானே ஆச்சு. சரி, ஓகே. நீங்கள் அங்கிட்டு வரதுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு. சரிவா, அவ்வளோ முடிச்சிடலாம் வா, நம்ம கிளம்பலாம் வா. அதை வந்து கூல் டவுன் பண்ணிட்டு கிளம்பிடலாம் வா. ஒன்றுமே இல்லை. போதுண்ணா. சரி, அவங்க கூப்பிட்டு வாங்க. சரி வா வா வா. பார்த்து பார்த்தா நிற்கிற மாதிரி இருக்கணும். பார்த்து நீ எதுக்கும் பயப்படாத வா. ஆமாம், அதுவும் வந்து பாருங்களேன், இவனும் கரெக்டாக அதே இடத்துல தான் வந்து மாட்டிருப்பாங்க. எதுக்கும் பயப்படாத வா 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 வாங்க. சரி, இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து நம்ம வந்து இங்கே ஓரியாடவே முடியாது இல்லையா? ஆமாம். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணணும்னா அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெல் இருக்குது. அந்த ஸ்பெல்லை வந்து மேலே போயிட்டு யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் அது மூச்சே விடாது, கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் அதால் மூச்சே விட முடியாது. நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்கும். நம்மளுக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணும். நம்ம மேலே போயிட்டு இப்போ அதை பண்ணுவோம். அதானா லைட் அவுட்டில் தான் பண்ணி ஆகணும், ஓகேவா? நீ பயப்படக்கூடாது. நம்ம 3 பேரும் கையை கோத்துக்கிட்டு தான் பண்ண போகிறோம், சரியா? ஸோ நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டாம். நம்ம 3 பேரும் ஒன்றா தான் இருக்கும். திரும்பி பழையபடி ஏதாவது சவுண்ட் வருது, அது வந்து விட்டு ஓடுற போறாரு. இல்லை நான் கையை விட வேண்டாம். நீங்கள் ஒரு கையை பிடிக்க போறீங்க, நான் ஒரு கையை பிடிச்சிட்டு தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் மாதிரி வந்து கை வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்பெல்லே வந்து 3 பேரும் ஒன்றா வந்து சொல்லணும். 3 பேரும் ஒன்றா சொன்னால் தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அவங்க மேலே போயிடலாம். ஆனால் வந்து எங்களுக்கு வேறு வழி தெரியல. நாங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்களுக்கு எந்த விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன். எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் தான் வந்து நாங்கள் இதை பண்ணுறோம், சரியா? எங்கள் மேலே வந்து கோவப்படாத. நாங்கள் உனக்கு உதவி பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை பண்ணுறோம். ஸோ ப்ளீஸ் எங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோ. உனக்கு கண்டிப்பாக உதவி தேவைன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். உன்னை யாரும் இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களோட கண்ட்ரோலில் நீ இருக்கிறனால மட்டுமே நீ வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு ஏதோ ஒரு உதவி தேவைப்படுது, அதை நான் வந்து பார்த்தோன்னா உன்கிட்ட பேசணும். அதை பேசுறதுக்கு நீ அமைதியா இருக்கணும். நீ அமைதியா இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்பெல்லே யூஸ் பண்றோம். ரிலாக்ஸாக இருக்கா? இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இவனோட ஃபேஸை நல்லா நோட் பண்ணிக்கிங்க கைஸ். இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயத்தில் இருந்தான். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்டையராக இந்த இடத்துல சுச்சுவேஷனும் சரி கிளைமேட்டும் சரி ஃபுல்லாகவே வந்து மாறிடுச்சு. ஓகே, இப்போ நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும் நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வேணும்னே பண்ணலை. ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் இருக்கீங்க. உங்களோட கோவத்துக்கு என்ன அர்த்தம்ன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். எதுக்கு அழுவுறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷன் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நினைக்கிறேன். அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் அழுவாதீங்க. நாங்கள் உங்க கூட பேசுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட குழந்தை எங்கே? உங்கள் குழந்தைய எங்களால் பார்க்கவே முடியல. உங்கள் குழந்தைய நாங்கள் பார்க்கலாமா? எங்களுக்காக உங்கள் குழந்தைய கூப்பிட்டு வர முடியுமா? இப்போது ஏன் இப்போ இப்படி அழுவுறீங்க? ப்ளீஸ் அழாதீங்க. உங்கள் குழந்தைக்கு என்ன ஆச்சு? கேட்டுடலாம்.
ஓகே, இங்க இருக்கிற ஆத்மா கிட்ட இப்ப நான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து ஆத்மாவா இருக்கிறப்ப எல்லாரோட மைண்டையும் உங்களால வந்து முக்காலத்தையும் வந்து உணர முடியும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்ப நாங்க எந்த இன்டென்ஷனோட இங்க வந்திருக்கோன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ்வளோ தெரிஞ்சிருந்தும் நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்றது எனக்கு சுத்தமா புரியல. இல்ல இது எல்லாமே நீங்க தான் பண்றீங்களா, இல்ல வேற யாராவது உங்களை பண்ண வைக்கிறாங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நாங்க வந்ததுல இருந்து ஒரே ஒரு ஆத்மாவை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம், வேற யாரையுமே பார்க்கல. ஆனா இந்த இடத்துல உங்க கூட உங்களோட குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இப்போ அந்த குழந்தைய நாங்க இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. உங்க குழந்தைக்கு என்ன ஆச்சு, உங்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சா, அதனால நீங்க கோபமா இருக்கீங்களா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த டவுசிங் ராட்ல பேசுறேன். நீங்க எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு ஆமானா இப்படி பண்ணுங்க, இல்லைனா இப்படி பண்ணுங்க. இதை கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு முழு அமாவாசை. ஸோ கண்டிப்பாக உங்களோட எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதை உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நீங்களும் உங்கள் குழந்தையும் இந்த பில்டிங்கில் தான் இறந்தீங்களா? உங்களை யாராவது வந்து இங்கே கூப்பிட்டு வந்தாங்களா? இன்னொரு விஷயம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஞாபகம் வருது. இந்த பில்டிங்கில் போன பௌர்ணமி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சுவல் நடந்திருக்கு. மேபி அந்த ரிச்சுவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பண்ணி அவங்க வந்து உங்களை இங்கே வர வச்சுருக்காங்களா? அவங்களோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்களா? அவங்களோட கட்டுப்பாட்டில் அம்மாவோட ஆன்மா இங்கே இருக்கா? அநேகமாக உங்களோட குழந்தைன்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் கேட்குறேன், நீங்கள் அம்மான்னு நினைக்கிறேன், உங்களோட ஆத்மா வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்கா? சரி, ஓகே, உங்களோட ஆத்மா கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றத சொல்லிட்டீங்க. அப்போ உங்களோட குழந்தையோட ஆத்மாவை அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்களா? அக்கா, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களோட குழந்தையோட ஆத்மாவுக்கு காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? ப்ளீஸ் அழுவாதீங்க, அழுவாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு அம்மா உயிரோடு இருக்கும்போது எப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க இறந்து எவ்வளோ அளவுக்கு போராடுறாங்க பாருங்க. இந்த அளவுக்கு வந்து தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. இல்லை, கண்டிப்பாக நம்ம அது 3 பேரும் சேர்ந்து தான் அதை வந்து பண்ணுறோம். ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது. எங்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் 3 பேரும் உங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். ஸோ உங்கள் குழந்தையோட ஆத்மாவை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். எங்களுக்கு நீங்கள் கைட் பண்ண முடியுமா? யார் அழுகுறாங்க? யாரு? நீங்க தானா? இல்லைடா, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மள்ட்ட தெளிவாக தானே சொல்லிச்சு. அது வந்து நம்மளை வந்து கைட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, வாழ்க்கையில போகிறோம். சரி, வாங்க. ஏய், போது இல்லை, பயப்படாத, பதறாதடா, வர வர. இதோ போறாங்கடா. அம்மா, நீங்க தானே அது? அவங்கதான். அம்மா, நீங்க தானே அது? நம்மளை வந்து கரெக்டாக கைட் பண்ணுறாங்க. ஏன்னா எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல. வாங்க போய் பார்ப்போம். டேய், இந்த பேர் எக்காந்து விட்டு பயத்தை வெளியே காட்டாத, சரியா? அதை சேர்த்து தான் போகிறாங்க. தெரியலையே, வாங்க பார்த்துக்கலாம். இவரையும் ஒரு பொண்ணு வச்சு படிச்சோம்.
ஆ இப்போ காணோம். இங்கே தான் வந்தது, காணுமே. எங்கே போயிட்டீங்க? காணோம். தெளிவாக கேட்குது, அந்த சைடில் தான் கேட்குது. அந்த பக்கம் தான் கேட்குது. எதுக்கு அழுவுறீங்க? எங்களுக்கு எதாக இருந்தாலும் தெளிவாக சொல்லிட்டு போங்க. எங்களுக்கு நீங்கள் சொன்னால் தானே புரியும். தெரியலையே. அழுவுறாங்க, கேட்குதா இல்லையா? தெளிவாக கேட்குது, தெளிவாக கேட்குது. ஹலோ, ஓ மை காட். என் கூட பேச முடியுமா? நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக உங்களுக்கு உதவி தேவைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு உதவி தேவைப்படுறது எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் குழந்தைக்கு உதவி பண்ணுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை அலக்கரிக்கிறீங்க? என்னடா என்னாச்சு? என்னாச்சு? ஆ பின்னாடி இழுத்தமாக புரியல. ஒன்றும் இல்லை. அதுதான் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஹலோ அம்மா. இங்கே தான், அந்த மரத்துக்கிட்ட தான் நின்றுட்டு இருக்குது. இங்கே தான், இந்த சர்க்கிளில் தான். அதான் இங்கே தான். இங்கே வந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே தான் இருக்கு. ஏய் சரி, அங்கே பாருங்க. என்னது? என்னன்னே தெரியலையே. ஓ மை காட். சரி, ஏய் சரி, இல்லை தொடல. இங்கே பாருங்களா, ஆணி அடிச்சு வச்சிருக்கிறாங்க. இதில் தெரியுதா? Guys, ஏதோ ஒரு பொம்மை மாதிரி, குட்டி பொம்மை மாதிரி ஏதோ உருவம் செஞ்சு அதில் ஆணி அடிச்சிருக்காங்க. இதை பார்த்தா புதுசாக இருக்க மாதிரி இருக்குது. இது இன்னைக்கு ஒருவேளை வந்து அந்த ஆளுங்க வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காங்களோ ஏதோ. ஆ இன்னைக்கு பண்ணியிருப்பாங்க. ஓ மை காட். அது என்ன இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்காங்க? என்ன இருக்குது? தெரியலையே. சரி, என்னங்க பிடிங்கிட்டாங்க? கேள்வி கேட்டலாம் அவங்ககிட்ட. இது அவங்களோட குழந்தைக்கு தான் ஏதோ பண்ணியிருக்காங்களா? ஓகே, இப்போ அம்மா நீங்கள் இங்கே எங்களை வர வச்சிங்க. இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு ஏதோ பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு பண்ணது தானா? அந்த பொம்மை அவங்கள்தா? இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு பண்ணது தானா இது? ஓகே, அந்த பொம்மை இது பாப்பா எடுத்துகிட்டு போகலாமா? அதை கேளுங்க, கேட்காம தொடாதீங்க. சரி ஓகே, இப்போ நாங்கள் இது என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. சரி, அது பில்லி சுனியா பண்ணது. ஆத்மா கிட்ட கிளியரா கேளுங்க. அது தொட்டா உங்களுக்கு எதாவது ஆகுமான்னு கேட்டுக்கோங்க. ஓகே சரி ஓகே அம்மா, இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட ஆத்மாவை நாங்கள் விடுவிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் இதை பண்ணுறோம். ஸோ இதை நான் டச் பண்ணுறதுனால எனக்கு எதாவது ஆகுமா? இல்ல, சந்தோஷம். தேங்க்யூ அம்மா. அது என்ன பண்ணணும்னு கேளுங்க. சரி ஓகே, இப்போ இதை நாங்கள் என்ன பண்ணணுன்றது எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணால் வந்து உங்கள் குழந்தையோட ஆத்மா விடுவிக்க முடியுன்றது எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சதை கேட்குறேன். இதை வந்து புதைக்கணுமா? இல்ல. அப்புறம் இதை ஏதாவது புனித ஆற்றுல வந்து தூக்கி போடணுமா? இல்ல, ஏன்னா தூக்கி போட திரும்பி பிடிச்சதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு தலைவலி பயப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ வந்து இதை எரிக்கணுமா? ஓகேம்மா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பள்ளியை கொடுக்குது. ஓகேம்மா, அப்போ இந்த பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எரிச்சா வந்து உங்கள் குழந்தையோட ஆத்மா வந்து விடுவிச்சிருமா? ஆமாவா? ஆனால் திரும்பி ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நீங்கள் எடுத்து எரிக்கிறீங்க ரைட்டு, இதனால நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டுக்கோங்க. ஓகே சரி அம்மா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்கள் குழந்தையோட ஆத்மாவை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நீங்கள் வந்து ஒரு தெய்வமாக இருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துப்பீங்களா? நாங்கள் உங்களை நம்பி இதை வந்து பண்ணலாமா? இதை எடுத்து எரிக்கலாமா எங்கள் கையால் தொட்டு? Oh my God, அம்மான்றது நிரூபிச்சிட்டாங்க. ஆமாம். ஓகே, அப்போ சரி, ஒரு ஆத்மா எப்படி சார் சத்தியம் பண்ணும்? நான் பார்த்துக்கிறேன்னு பாருங்க. அது ஏன்னா இதை தாய் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை மாதிரி தானே. கண்டிப்பாக. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அப்போ நம்மளும் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளையும் அவங்க குழந்தைய தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக. அதனால கண்டிப்பாக அப்போ எனக்கு தெரிஞ்சு அவங்க இப்போ தான் இதை இப்போ பண்ணுற மாதிரி தான் இருந்தா. இன்னைக்கு அமாவாசை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அமாவாசை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் அதை பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க. திரும்பி வந்துட போகிறாங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம். எடுத்துட்டா
அதான் இங்கே பெரிய யோசனையாக இருக்கா. ஆனால் அவங்க ஓகே சொல்லிட்டாங்களே. ஒரு தடவை கடவுளை வேண்டிக்கோங்க, ஒரு தடவை ப்ரே பண்ணிட்டு தொடுங்க. இது இல்லை, ரெண்டுமே அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். எடுத்துருங்க ஆணி எடுத்துட்டா. எடுத்துருங்க எடுத்துருங்க, தூக்கி போட்டுருங்க. அதே எடுத்துருங்க. இல்லைண்ணா இதில் ஆணி இருக்கு. ஆமாப்பா, உடனே எரிச்சு போட்டு கிளம்புவோம். அவங்க வந்துட போகிறாங்க. அது ஒரு எல்லாம் ஈரமாக இருக்கு. ஏதாவது நல்ல இடமா போட்டு எறிங்க. ரொம்ப ஈரமாக இருக்கா? ஐயோ, அப்போ எப்படி எரியும்? கையில் ரொம்ப நேரம் வைக்க வேணாம் சார். சரி, முதல்ல இங்கேருந்து சீக்கிரம் போவோம். இது வேறு ஈரமாக இருக்கு லைட்டா. ஆமாம். ஸோ வந்து பார்த்தோன்னா இது ஈரமாக இருக்கலாம், பெட்ரோல் தான் போடணும். துணி எதாவது இருக்கா? துணினா கர்ச்சீஃப் தான் இருக்கும். கர்ச்சீஃப் இருக்கு. உங்ககிட்ட கர்ச்சீஃப் இருக்கா? சரி, அப்போ வந்து பார்த்தோன்னா டேங்க் அதை உள்ளார டிப் பண்ணிட்டு அதை வந்து போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவீங்க. சரியா? நான் இதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறேன். நான் சரி, அதை மட்டும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு சீக்கிரம் இது ஒன்றா டக்குன்னு போயிடலாம் இங்கேருந்து. வாங்க, எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேன். ஓகே, ரைட், வாங்க சீக்கிரம் சீக்கிரம். ஓடு. அரே, அது அழுவுறதை விட்டுட்டு கரிச்சிக்குது. சீக்கிரம், அது அழுவுறதை விட்டு ஒரு மாதிரி பண்ணுது. கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து ஒரு மாதிரி பயப்படுது நினைக்கிறேன். சீக்கிரம் சாரே. கைப்பற்றதுக்கு இல்லை, அது ஏதோ பயப்படுது நினைக்கிறேன். முடிஞ்சிருச்சு. அமைதியாயிட்டாங்க பாருங்க. இதை கையில் எடுத்துட்டு ஒரு டைம்ல எவ்வளவு கத்துறாங்க. மேலே போகிறோன்னு சொல்லுவாங்க. ஆமா, மேலே போயிட்டு கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆக்ரோஷமாக மாறுது. ஆக்ரோஷம் பாடுறாங்க. அவங்களுக்கு ஏதோ கையில் எடுத்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்துருங்க, அதை ஸ்மெல் பண்ணாதீங்க. பாருங்க, சிரிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. இவ்வளோ நேரம் குழந்தைங்க வாய்ஸ் எதுவுமே கேட்கல. வந்ததுலேருந்து இப்போ தான் கேட்குது என் வாய்ஸ். அப்பா, எனக்கு தெரிஞ்சு வந்து தான் குழந்தை நினைச்சு இவரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? அது பாருங்க, அதோட எரிஞ்சு சாம்பல் ஆக 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 அது குழந்தை, அந்த அம்மா எப்படி அமைதியிட்ட குழந்தை சிரிக்கிட்டு பாருங்க சார். வாட்டி பேசிடலாம். அணைச்சிட்டோம். இல்லை, அது எரிஞ்சு அணையிட்டோம். மேலே போய்ட்டு அதுக்குள்ளே போட்டு பேசலாம். ஏன்னா அந்த குழந்தையோட வாய்ஸ் வந்து கேட்டுது. கண்டிப்பாக அது வந்து சோல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதோட ஆத்மா அம்மா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னதை நாங்கள் வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ எங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். இப்போ நாங்கள் வந்து ஒரு குழந்தையோட குரலை வந்து கேட்டோம். ஒரு குழந்தை சிரிச்சுக்கிட்டே ஓடுற மாதிரியான வாய்ஸை நான் வந்து கேட்க முடிஞ்சுது இங்கே. ஸோ உங்கள் குழந்தையோட ஆத்மா வந்து விடுவிச்சிட்டாச்சா? தேங்க்யூ காட். இதை கேட்குறப்ப ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. குழந்தை அவங்க கூட தான் இருக்கா? உங்கள் குழந்தை இப்போ உங்கள் பக்கத்தில் உங்கள் கூட இருக்காங்களா? அதான் அவங்க அமைதியாகிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா? சூப்பர். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை கேட்டுங்க, இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகே அம்மா, மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி வந்து உங்கள்கிட்ட திருப்பி இதை கேட்குறேன்னு கோச்சிக்காதீங்க. இப்போ நாங்கள் இந்த விஷயத்த பண்ணனால எங்கள் 3 பேருக்கும் எந்த ஆபத்தும் வராது இல்லை? தேங்க்யூ அம்மா. உங்கள் குழந்தைக்காக, அதாவது எங்கள் தங்கச்சிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி வந்திருக்கோம், சாக்லேட்ஸ்லாம்.
அதை நாங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றோம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நாங்கள் மறுபடியும் வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்குறோம். அதை வந்து உங்கள் குழந்தைக்காக நீங்கள் வந்து அதை வாங்கிட்டு போக முடியுமா? வாங்கிட்டு போனீங்கன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம். உங்கள் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு திருப்தியோடு நாங்களும் இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். ஸோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் அதை வாங்கி வைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓ தேங்க்யூ. சரி ஓகே சரி, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து லைட் இருந்தால் வேலைக்கு ஆகாது. நம்ம லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நைட் விஷன் செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நைட் விஷன் மூலிமா அவங்கள நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு வாட்டி வந்து அவங்கள வந்து ஹாப்பியாக பார்த்துக்கலாம். பார்த்துட்டு பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிக்கலாம். ஓகேம்மா, நாங்கள் இப்போ இந்த இடத்துல உங்களோட ஆத்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ற காரணத்துக்காக நாங்கள் வந்து இங்கே இருக்கிற லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சாக்லேட் தரோம். உங்கள் குழந்தைக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் கொடுப்பீங்க. பாப்பா வந்து அதை சாப்பிடுவான்னு சொல்லி நாங்கள் வந்து நம்புகிறோம். இந்த இடத்துல இருந்து அவங்களும் நிம்மதியாக போகணும். இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது அவங்களும். ஆமாம், நீங்கள் அந்த சாக்லேட்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த இடத்துலேருந்து நிம்மதியாக போயிடுங்க. இங்கே இருக்காதீங்க. அது ஒன்று தான் வந்து எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள். அதை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்காக பண்ணுவீங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்கல்ல. நாங்கள் கொடுக்குற அந்த சாக்லேட்டை உங்கள் குழந்தைக்கு கொடுத்து நீங்களும் உங்கள் குழந்தையும் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவீங்களா? எங்களோட ஆசை அதுதான். நீங்கள் சந்தோஷமாக போகணும், அவ்வளோதான். தேங்க்யூ அம்மா. ஓகே, நம்ம வந்து சூப்பர் சார். லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடலாம். கைஸ் இந்த மாதிரியான நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நான் போயிட்டு இப்போ சாக்லேட்ஸ் மட்டும் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அம்மா, இப்போ நாங்கள் வந்து பாப்பாக்காக வந்து சாக்லேட் கொண்டு வந்து வச்சுட்டு வாங்க. ஸோ இப்போ எங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் எடுத்துகிட்டு நீங்கள் போக முடியுமா? உங்களை நாங்களும் ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். பிளாக் கலர் ஷேடோ மாதிரி இருந்ததுல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே புகை மாதிரி வந்துட்டு போகிறாங்களா? அதுதான் அந்த பியூர் சோல் சொல்லுவாங்கல்ல, புகை ஆயிடுச்சு. போயிட்டாங்க போல இருக்கு. ஒரு நிமிஷம் அடுங்க, என்ன இது பிடிங்க. அந்த இடத்துல வச்சு சாக்லேட் இருக்குது இல்லையா பார்த்துட்டு வரேன். சரி இல்லை சரி, எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவங்க. தேங்க்யூ, சூப்பர், சந்தோஷமாயிட்டாங்க. ஆமாம், அவங்க சொன்னதை கேட்டிருக்காங்க. நம்ம சொன்ன வார்த்தையை ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்க வந்து அதை எடுத்துக்கிட்டும் போயிட்டாங்க. ஆமாம், ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் வீடியோவாக வந்திருக்கிறேன். நீ லக்கி பர்சன்ப்பா. ஓகே, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான வீடியோவாக இருக்குது. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வார்த்தையே வரல. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து இது இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு அம்மாவோட ஆத்மா ஒரு தன்னோட குழந்தைக்காக வந்து இவ்வளோ போராட்டம், அதுவும் எப்படி இறந்த பிறகும் அவங்களோட குழந்தைக்காக இவ்வளோ போராடுறாங்க
அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தான் வந்து கண்கூடாக அதை பார்த்தேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டமாகவும் இருந்தது, அந்த சுச்சுவேஷன் வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த சுச்சுவேஷனை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி அவங்க குழந்தையோட ஆத்மாவை நல்லபடியாக வந்து விடுவிச்சிட்டோம். ஆமாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அதில் ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே இவர்கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்கங்க. அதை வந்து அவங்கள பார்த்து பயந்துட்டாங்க. பயந்தாலும் ஆனால் இவர் புரிஞ்சுட்டானு தெரியல. இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை அவங்க சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அழுகுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் கோவத்தில் ஏதோ பண்ணுறாங்க. பட் அது ஒரு அம்மாவோட பாசத்தை நிரூபிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த அம்மா பாசத்தை வந்து நம்ம என்னென்னவோ சொல்லுவோம்ல. லாஸ்ட் டைம் கூட ஒரு இன்ஸ்டாலேயோ இதில் கூட பார்த்துருப்போம். ஒரு குரங்கு செத்து போன ஒரு குட்டி குரங்கை தூக்கிட்டு அம்மா வந்து இறந்து அழுகி போனதுக்கப்புறமா தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரி பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இறந்த ஒரு ஆத்மாவை அந்த நிரூபித்து விடுவிச்சு நானும் சந்தோஷமாக போனேன் என் குழந்தையோட அப்படின்றதுக்கு கூப்பிட்டு கேட்டாங்க. ஸோ அதை கரெக்டாக இவர்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணாங்க. அவரும் கரெக்டாக புரிஞ்சார். எல்லாருமே சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணி இப்போ அந்த ஆத்மா சந்தோஷம் போயிடுச்சு. எஸ். அண்டு பாண்டி ப்ரோ சொல்லுங்கள், வந்ததுலேருந்து வந்து ரொம்ப ரொம்ப ரணகலமாக போச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அதே இடம். ஆமாம். ஃபஸ்ட்டு டைம்லாம் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அவ்வளோதான் நான் நினச்சேன். ஏதோ ரிட்டன் நீங்கள் வந்து கூட்டிட்டு வந்தனால இப்போ இருக்கேன். பரவாயில்ல. இப்போ லாஸ்ட்டில் அவங்க வந்து இந்த சாக்லேட் எடுத்துகிட்டு போனது, லாஸ்ட்டில் நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு ஃபஸ்ட் டைம் இப்படி நடக்குங்கிறதுலாம் சான்ஸே இல்லைண்ணா. என்ன அதான் லக்கி, நீங்கள் சொன்ன மாதிரி லக்கி தானே. ஆனால் அந்த உருவத்தை பார்த்ததை மட்டும் என்னால் இப்போ வரைக்கும் இனிமேல் போயிட்டு தூக்கம் வருமா என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலை. அந்த உருவ கேப்சர் ஆனது மட்டும் இப்போ வரைக்கும் அந்த மைண்டுக்கு ஓடிட்டே இருக்குது. ஆனால் அது போக இப்போ இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு ஜஸ்ட் ஒரு வீடியோவாக நீங்கள் எடிட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு போட்டு அந்த வீடியோவாக பார்த்தேன். ஆனால் இந்த டைமில் இப்போ நான் இங்கே வந்துட்டு இந்த வீடியோஸ் இப்போது அங்கேருந்து இங்கே வர அந்த இவ்வளோ காட்டுக்குள்ளே ஒரு லைட் கிடையாது, எதுவும் இல்லை. வரும்போது எல்லாம் யாராவது பசங்கள்லாம் அந்த சரக்கு அடிச்சுட்டு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தாண்டி வந்தோம். எனக்கு அதில் தெரியல வீடியோஸில். ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியுது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது, எவ்வளோ இப்போல்லாம் எவ்வளோ டைம் ஆகுது, இவ்வளோ எல்லா ஒரு விஷயமும் இப்போ நம்ம நேரில் வந்தால் தான் அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் தெரியுதுண்ணா. உங்களில் ஒருத்தவங்க வந்து நான் அங்கே வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோனில். ஆனால் இப்போ நேரில் வந்து இங்கே பார்க்கும்போது அதோட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ அப்படி எல்லாமே தெரியுது. இந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ஏன்னா வந்து நிறைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷ்டாக இருக்குதுப்பா, அடுத்த பார்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான வீடியோவாக இருக்குது. ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான வீடியோவாக தான் வரும். ஸோ மறக்காமல் இப்போ லைஃப்பில் எத்தனை வீடியோவை இந்த மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனை முடிச்சுங்க? அதுக்கான கேள்வியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3வது வீடியோ. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோ, ஆல்ரெடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க, இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, அதையும் வந்து சூன் நீங்கள் பார்ப்பீங்க. அண்டு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போயிட்டுருக்கனால அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலேவாக வருது. இந்த வீடியோ நீங்கள் முன்னாடி பார்த்துருவீங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூன் வரும். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.